ஜெர்மனியில் 2026ஆம் ஆண்டில் வெளிநாடு தொழிலாளர்களுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4 லட்சம் திறமையான தொழிலாளர்கள் ஜெர்மனிக்கு தேவைப்படுகின்றனர். இந்நிலையில் ஜெர்மனியில் தொழில் வல்லுநர்கள் பணிபுரிவதை புதிய குடியேற்ற விதிகள் எளிதாக்குகின்றன. எனினும் இதற்கான செயல்முறைகள் இன்னும் கண்டிப்பான விதிகளுடன் உள்ளன. ஆவணங்கள் அல்லது விதிகளில் ஏற்படும் சிறிய தவறுகள் கூட தாமதங்கள் அல்லது விசா நிராகரிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே சட்ட நடவடிக்கைகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ப்ளூ கார்டு என்பது மிகவும் திறமையான நபர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய பணி விசாவாகும். இதனை பெரும் சமீபத்திய பட்டதாரிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு 45,900 யூரோக்கள் குறைந்தபட்ச சம்பளமாக வழங்கப்படும். இந்த ப்ளூ கார்டை பெறுபவர்களுக்கு விரைவான நிரந்தர வதிவிட அனுமதி, எளிதான குடும்ப மறு ஒருங்கிணைப்பு மற்றும் வாழ்க்கை துணைவர்களுக்கு முழு வேலை உரிமைகள் ஆகிய நன்மைகள் கிடைக்கும். அத்துடன் சான்சென் கார்டு எனப்படும் வாய்ப்பு அட்டையையும் ஜெர்மன் வழங்குகிறது. இது வேலைவாய்ப்பு இல்லாமல் ஜெர்மனிக்கு வந்து 12 மாதங்கள் வரை வேலை தேட மக்களை அனுமதிக்கிறது. கல்வி, பணி அனுபவம், மொழி திறன்கள் மற்றும் வயது ஆகியவற்றின் அடிப்படையில் இதற்கு தகுதி பெறலாம். அவர்கள் பின்னரே பகுதி நேர வேலை செய்த ப்ளூ கார்டு போன்ற நீண்டகால வேலை விசாவிற்கு மாறலாம். இதேவேளை திறமையான தொழிலாளர்கள், அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள், அங்கீகார கூட்டாண்மைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளை சேர்ந்த சில தொலைதூர தொழிலாளர்களுக்கான விசாக்கள் உள்ளிட்ட பிற விருப்ப தீர்வுகளும் புதிய நன்மைகளில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.